Hi friends, welcome to my channel TNUSR Police Exam Model Test 19 பார்க்கலாம். First question, நீராவி ஆவியாதலின் மறை வெப்ப அளவு. ஆன்சர் 2.3 பெருக்கல் 10⁻6 ஜூல் கிலோகிராம் இன்வர்ஸ். 2. இதயம் செயல்படும் திறனை கண்டறிய பயன்படுவது. ஆன்சர் A and C சரி. Na24, Na சோடியம், C பாருங்க ரேடியோ சோடியம் 24 ரெண்டுமே ஒன்றே தான். அடுத்து 3, அணுக்கரு இணைவு தத்துவம் செயல்படுவது. ஆன்சர் ஹைட்ரஜன் குண்டு. 4வது கொஸ்டின், ஒரு குதிரைத்திறன் என்பது. ஆன்சர் 746 வாட். 5, வயிற்று உபாதைகளுக்கு மருந்தாக பயன்படுவது எது. ஆன்சர் அனைத்தும் சரி. MgOH, மெக்னீசியம் பால்மம், மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, மூணுமே ஒரே மீனிங் தான். அடுத்து 6வது, சரியானவற்றை தேர்ந்தெடு. செம கொஸ்டின்ஸுங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீரின் ஒளிவிலகல் எண். ஆன்சர் 1.33. அடுத்து வைரத்தின் ஒளிவிலகல் எண். ஆன்சர் 2.42. அடுத்து காற்றின் ஒளிவிலகல் எண். ஆன்சர் 1. 4வது, நீரின் மாறுநிலை கோணம் 48.75. 5வது கொஸ்டின், வைரத்தின் மாறுநிலை கோணம். ஆன்சர் 24.41. அனைத்துமே நேருக்கு நேராக சரி, கரெக்டாக படிச்சுக்கோங்க. 7வது, மூளை நுண்ணாய்வு சிகிச்சையில் பயன்படும் ஐசோடோப்பு. ஆன்சர் கார்பன் 11. 8வது, pH மதிப்பு. இதுக்கும் நேருக்கு நேரவே ஆன்சர் ரைட்டு, அப்படியே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எலுமிச்சை சாறு 2.2 to 2.4. 2, வினிகர் 2.4 to 3.4. அடுத்து சிறுநீர் 5.5 to 7.5. 4வது, பால் 6.5. 5வது கொஸ்டின், மனிதனின் உமிழ்நீர் 6.5 to 7.5. 6வது கொஸ்டின், ரத்தம் 7.3 to 7.5. இதுவும் அனைத்துமே சரி, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 9வது கொஸ்டின், சமையல் சோடா ப்ளஸ் டார்டரிக் அமிலம் ஈக்குவல் டு என்ன. ஆன்சர் அனைத்தும் சரி. NaHCO3, சோடியம் பைகார்பனேட், ரொட்டி சோடா, மூணுமே ஒன்றே தான். NaHன்றது அதோட கெமிஸ்ட்ரி, அந்த வடிவம். சோடியம் பைகார்பனேட், ரொட்டி சோடா, மூணுமே ஒன்றே தான். அடுத்து 10, சலவை தூளின் வேதி வாய்ப்பாடு. இதுக்கான ஆன்சர் கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. ஆன்சர் பி ஆப்ஷன். ஆன்சர் பி, CaCaOCl2, கால்சியம் ஆக்சிக்ளோரைடு சலவை தூள். நோட் பண்ணிக்கோங்க. 11, தீயணைக்கும் சாதனங்களிலும் மற்றும் பேக்கிங் பவுடர் கேக், ரொட்டி தயாரிக்க பயன்படுவது. ஆன்சர் ரொட்டி சோடா. ஆன்சர் ரொட்டி தயாரிக்கிறதுக்கு, கேக்கு பவுட்ரு, இதெல்லாம் நம்ம பேக்கிங் பவுடர் எல்லாம் செய்கிறதுக்கு ரொட்டி சோடா தான் நம்ம யூஸ் பண்ணுறோங்க. அடுத்து 12வது, 100% தூய தங்கம் என்பது. ஆன்சர் 24 கேரட். 13, உடலியல் செயல்களை ஒழுங்குபடுத்துபவை. ஆன்சர் வைட்டமின்கள். நல்லா இந்த கொஷின் நல்லா நோட் பண்ணிக்காங்க. 13வது, உடலியல் செயல்களை ஒழுங்குபடுத்துவது வைட்டமின்கள், உடல் இயக்க செயல்களை ஒழுங்குபடுத்துவது தாது உப்புக்கள். 14, இது ஓர் இயற்கை காந்தம். ஆன்சர் மேக்னடைட். 15, இருவாழ்வி தாவரம். ஆன்சர் ரிக்ஷியா. 16, சரியானவற்றை தேர்ந்தெடு. அனைத்துமே சரி, இது ஒரு நல்ல கொஸ்டின்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. செல்லின் ஆற்றல் நாணயம். ஆன்சர் மைட்டோகாண்ட்ரியா. 2, செல்லின் ஆற்றல் நாணயம். நிலையம் மைட்டோகாண்ட்ரியா, நாணயம் ATP, அடினோசின் ட்ரைபாஸ்பேட். அடுத்து 3, செல்லின் கட்டுப்பாட்டு மையம். ஆன்சர் உட்கரு. 4, செல்லின் தற்கொலை பைகள். ஆன்சர் லைசோசோம். 5, செல்லின் புரத தொழிற்சாலை. ஆன்சர் ரீபோசோம். அடுத்து 17, சோப்பு தயாரிக்க பயன்படும் முக்கிய வேதிப்பொருள். ஆன்சர் சோடியம் ஹைட்ராக்சைடு, NaOH. சாரி, சோடியம் ஹைட்ராக்சைடோட சிம்பிள் NaOH. 18, சரியானவற்றை தேர்ந்தெடு. இரண்டுமே சரி. மின் பொத்தான்களில் பயன்படுவது. ஆன்சர் பேக்கலைட். 2, தீப்பிடிக்காத உடைகள் தயாரிக்க பயன்படுவது. ஆன்சர் மெலமைன். 19வது கொஸ்டின், பல கோணத்தில் உட்கோணங்களின் கூடுதல் காண. இது ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. N-2 பிராக்கெட்டு, அப்புறம் 180 டிகிரி. 20வது கொஸ்டின், 20இன் மிகை நிரப்பு கோணம். ஆன்சர் 160 டிகிரி. இதே கொஸ்டினை 20இன் நிரப்பு கோணம்னு கேட்டாங்கன்னா 70, நிரப்பு கோணம்னா 90, மிகை நிரப்பு கோணம்னா 180. அது புரிஞ்சுக்கோங்க. அடுத்து 21, AB கொடுத்துருக்காங்க எனில் A முக்கோணம் Bன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர்
-3 -1 1 6 இதுதான். இதுக்கு வந்து நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்சால் தான் போட முடியும். நான் அணிகள் கணக்கு எடுக்கும்போது உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த கொஸ்டின், அதாவது இந்த கணக்கு எப்படி போட்டிருக்காங்கன்னா, ஏவிலையும் பிலையும் எதுவுமே இதுலேயும் அதுலேயும் பொதுவாகிறதெல்லாம் அடிச்சுட்டு மீதிக்கிறதை எடுத்து எழுதியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், மீதின்னா ஏ முக்கோணம் பியா, ஏவில் பியில் பொதுவாகிறதெல்லாம் அடிச்சுட்டு மீதி எழுதியிருக்காங்க, அதை நோட் பண்ணிக்காங்க. அடுத்த கொஸ்டின், அது நான் பின்னாடி கணக்கு நடத்துகிறேன், அப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரியும். 22 90 150 225 ஆகியவற்றின் மீ போவா 15. அதாவது எல்லாத்துக்குமே பொதுவாக வகுப்படுறது தான் 15. அவங்க மீசிமா கேட்கல, மீசிமா வேறு மீ போவா வேறு. அடுத்து 23 எக்ஸ் அச்சின் சமன்பாடு. ஆன்சர் வந்து y = 0. கைஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. நான் நடத்துகிறேன், அப்போ நடத்தும் போது கரெக்டாக புரியும். அடுத்து 24 எக்ஸ் ஒய் ஜெட்டின் திட்ட விளக்கம் டி எனில் x+5, y+5, z+5 இன் திட்ட விளக்கம். ஆன்சர் வந்து டி. அடுத்து 25 சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே பூமி வருவதால் ஏற்படும் கிரகணம். ஆன்சர் சந்திர கிரகணம். 26 பொறுத்துக. இடுகுறி பெயர். ஆன்சர் வந்து காடு. அடுத்து ஈடுகுறி சிறப்பு பெயர். ஆன்சர் வந்து பனை. அடுத்து காரண பொது பெயர். ஆன்சர் பறவை. காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. இது தமிழில் படிச்சிருப்பீங்க, படித்தா நல்லா ஞாபகம் வச்சு படிச்சுக்கோங்க. 27 தமிழகத்தின் வேர்ட்ஸ்வெர்த் என புகழப்படுபவர். ஆன்சர் வாணிதாசன். 28 மதுரை என்னும் சொல்லுக்கான பொருள். ஆன்சர் இனிமை. 29 கனகம் என்பதன் பொருள். ஆன்சர் பொன். 30 நடுகள் வணக்கம் பற்றி கூறும் நூல். ஆன்சர் தொல்காப்பியம். 31 நலவெண்பாவில் அமைந்துள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை 431. 32 பெயர் சொல்லை கருத்தவாக மாற்றுவது. ஆன்சர் 3ஆம் வேற்றுமை. 33 தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசரின் காவியம். ஆன்சர் பூங்கொடி. 34 குமரகுருபரின் காலம். ஆன்சர் 17ஆம் நூற்றாண்டு. 35 உவமையை கூறி பொருளை பெற வைப்பது. ஆன்சர் பிரிது மொழிதல் அணி. 36 தொலைநோக்கியில் மட்டுமே புலப்படும் கோள். ஆன்சர் யுரேனஸ். 37 சம இரவு பகல் நாட்கள். மார்ச் 21 செப்டம்பர் 23. 38வது கொஸ்டின், பூமி டேஸ் நிலையானதாக இல்லை. ஆன்சர் மேலோடு. 39 வறட்சி ஏற்பட முதன்மையான காரணம். ஆன்சர் பற்றாக்குறையான மழைப்பொழிவு. 40 லக் பக்ஷா என்று அழைக்கப்படுபவர். ஆன்சர் குத்புதீன் ஐபக். 41 குருநானக் நிறுவிய மதம். ஆன்சர் சீக்கியம். 42 புரந்தர் உடன்படிக்கை டேஸ் என்பவருக்கும் சிவாஜிக்கும் இடையே ஏற்பட்டது. ஆன்சர் ராஜா ஜெய்சிங். 43 ஒழுங்குமுறை சட்டத்தின்படி உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்ட இடம். ஆன்சர் கல்கத்தா. 44 அருணாச்சலேஸ்வர ஆலய கோபுரத்தை கட்டி முடித்தவர். ஆன்சர் அச்சுதப்ப நாயக்கர். 45 வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம். ஆன்சர் கயத்தாறு. 46வது கொஸ்டின், 1806 வேலூர் புரட்சிக்கு உடனடி காரணம். ஆன்சர் புதிய வகை தலைப்பாகை. 47 வாஸ்கோடகாமா கள்ளிக்கோட்டையை வந்தடைந்த ஆண்டு. ஆன்சர் வந்து 1498. அடுத்து 48 இருக்கட்சி ஆட்சி முறை உள்ள நாடு. ஆன்சர் அமெரிக்கா. 49 குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு வாய்ப்பளிக்கும் இந்திய அரசியலமைப்பின் சரத்து 39F. 50 இந்து வளர்ச்சி வீதம் என்று குறிப்பிட்டவர். ஆன்சர் ராஜ் கிருஷ்ணன்.